வாசியில் வசி நம்ம ஆசான் ஓம் சிங் வாயுஜி ஐயா அவர்கள் வாசியோகம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ இதில் இருந்து ஒரு நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம திருச்செங்கோட்டில் பயிற்சி வாசியோக வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது இது முதல்ல இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி கற்றுக்கணும். அப்படின்னால் எத்தனையோ சாஸ்திரங்கள் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துருப்போம், கடைப்பிடிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், பழிச்சிருக்கும், பழிக்காமல் போயிருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம மூக்கில் வந்து போயிட்டுருக்கிற இந்த மூச்சு காற்றுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னால், நம்ம முதல்ல முறையான ஒரு குருவுடைய உபதேசத்தை கேட்டு அதன் பிரகாரம் கடைப்பிடித்து வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டதை வழி நடத்தணும். சும்மா நெட்டில் பார்த்துட்டு, டிவியில் பார்த்துக்கிட்டு, புக்கில் படித்தேன்னு சொல்லிவிட்டு அதை தப்பாக பயிற்சி எடுத்து அதனால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுதுன்னா அப்போ மறுபடியும் அப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் தேடிட்டு போகக்கூடாது. அப்போ முதல் அடிப்படையான விஷயம் என்ன, மூச்சு அப்படிங்கிறத எப்படி வகைப்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இங்கே கொடுக்குற சிறப்பு அம்சங்கள் என்ன, மற்ற இடத்துக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மூச்சை கவனிக்கிறது அப்படிங்கும் பொழுது முறையான பாதுகாப்பு கவசத்தோடு எப்படி கவனிக்கணுங்கிற விளக்கங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது போக ஒரு வியாபாரம், தொழில் ஆரம்பிப்பாங்க, எல்லா சாஸ்திரங்களும் பார்த்து கடைப்பிடிச்சு ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அது என்னாகும், நல்லா போயிட்டு இருந்த தொழில் ஒரு சில நேரம் ஓட்டம் இருக்காது, வருமானம் இருக்காது. அப்போது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வேறு பக்கமெல்லாம் போய் எப்படியோ பார்த்து அதில் வருமானம் வரலைன்னா அப்புறம் அந்த தொழிலை போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை கூட இருந்த பார்ட்னராக ஏமாற்றிட்டு போயிடலாம். அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ மூச்சு எப்படி அந்த இடத்துல வகைப்படுத்தி அந்த தொழிலை சிறப்பாக நடத்தலாங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், வாங்குகிறோம் அன்றாட வாழ்க்கையில். இது ஒரு நேரம் கொடுத்துட்றாங்க, ஒரு நேரம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, தர முடியாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முதல் என்ன காரணம், இதுக்கு நம்ம மூச்சு பயிற்சி எப்படி பயன்படுத்தலாங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஒரு காரியத்துக்கு போனால் நடக்க மாட்டேங்குது, விரட்டி விட்டுறாங்க, இல்லையா தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம், அப்போ மூச்சை எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே காரியம் பாஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நம்ம கலைகளில் இருக்குது. இது போக நம்ம ஒரு குடும்பத்துக்கு போகிறோம், நல்ல ஒரு மாதிரி பேசுவார், அப்போ உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா குடும்பத்துக்குள்ளேயே கேட்டாலும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மூச்சில் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், வந்திருக்கிறவர் நல்லவரா கெட்டவரா, உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா, இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் நம்ம கலைகளிலே இருக்குது, கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது போக நம்ம ஒரு கோயில்களுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், தெய்வ வழிபாடு செய்வோம். இதை எப்படி செய்யணும்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம கோயிலுக்கு எப்படி போகணும், தெய்வங்கள் சிலைகள் எப்படி வழிபடணும், இதுக்கான விஷயங்கள் ஜீவகாந்தங்கள் சக்திகள் எப்படி அந்த இடத்துல வாங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுபோக குழந்தைகள் படிப்பதற்கு, ஞாபக சக்திக்கு, அப்போ இதுக்கெல்லாம் எப்படி மூச்சை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக நம்மளுக்கு ஒரு தொழிலுக்கு, குடும்பத்துக்கு கவசங்கள் எப்படி போடணும், பாதுகாப்பு கவசம், இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் ஒரு 7 வார பயிற்சியாக நடந்துகிட்ருக்கு. இதில் கலந்துக்கணும் அப்படின்னா, நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்செங்கோடு நேரடியாக வந்து இங்கே கலந்துக்கலாம். ஈரோட்டில் இருக்கீங்க, நாமக்கல் இருக்கீங்க, இங்கே நேரடியாக வந்து கலந்துக்கலாம். ஆன்லைனில் கலந்துக்கணுங்கிறவங்க நேரடியாக கலந்துக்கணுன்னா, இல்லை ஆன்லைனில் கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு குரு உத்தரவு கிடைச்ச பிறகு உங்களுக்கு எப்படி இதுக்கான பயிற்சியை கலந்துக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்கள் தகவல் கொடுக்கப்படும். நன்றி. வாசியில் வாசி.